வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒண்ணுமே இல்லங்க. அத வந்து அந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லுவோம்ல. நம்ம ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சிருப்போம். அத திருப்பி ரீயூஸ் பண்றதுன்றது இருக்குல்ல. நம்ம இத வந்து நெறைய இடத்துல வந்து ரியாக்ட் வீடியோலலாம் பார்த்துருப்போம். கஸ்டம் ஹூக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கஸ்டம் ப்ராப்பர்ட்டீஸ். நம்மளோட வேரியபிள எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதிட்டோம் அப்படின்னா, அத வந்து நம்மளால திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சிஎஸ்எஸ்ல பண்ண முடியும். அது எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, டபுள் ஹைஃபன்ஸ் வச்சு ஆரம்பிக்கும். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து ஆரம்பிக்கும். நம்ம என்ன நேமோ அத வந்து குடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ரூட் செலக்டாருக்கு நம்ம ரூட் ஓகே. இதுக்கு வந்து நம்ம நேம்னு சும்மா வந்து நேம். இதே மாரி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரூட்டையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ரூட் செலக்டார் வந்து குளோபலா வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேரியபிள்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் வரலாம்ல. நான் இங்க சிஎஸ்எஸ் எழுதுறேன். ஒரு பேஜ்க்கு எழுதுறேன். இதே வந்து என்னால இன்னொரு பேஜ்க்கு அதே ஸ்டைல் வேணும் அப்படின்னா, என்னால குளோபலா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஒரு மாரி ஆர்கனைஸ்டாவும் இருக்கும். ஈஸியாவும் மெயின்டெயினும் பண்ணிக்கலாம். இதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்றோம். இத எப்படி வந்துட்டு எக்ஸாம்பிள்ல வச்சு பார்த்துடலாம். இத வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது, என்ன ஏதுன்றத நம்ம ஃபுல்லுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு இதுக்கு நமக்கு வேணும்ல. நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இப்போதைக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போடுறேன். டிவ் வந்து போடுறேன். அந்த டிவ்ல வந்து என்ன சும்மா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸ்டைல்டு வித் சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிவ்வுக்கு நேம் வேணும்ல. நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து கண்டென்ட்னு போட்டுக்கிறேன். கண்டென்ட். இங்க வந்து நம்ம இந்த H1க்கு வந்து இது தேவையில்ல, கிளாஸ் தேவையில்ல. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கிளாஸ் வந்து கண்டென்ட்னு போட்டாச்சு. இப்போ ஓகே. இப்போ வந்து நீங்க தனியா ஸ்டைல்ஸும் வந்து எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்லைன்லயும் இங்கே வந்து எழுதிக்கலாம். அது வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டைல் டேக் வந்து போட்டா போதும். நமக்கு இங்கே உள்ளுக்குள்ளேயே இந்த HTML எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ரூட்னு போட்டோம்னா குளோபலா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறேன். மெயின் பிஜி கலர். இந்த மெயின் பிஜி கலர்ன்றது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி வந்து கிடையாது. இது வந்து நம்ம வைக்கிற நேம். இந்த மெயின் பிஜி கலர்ன்றது நம்ம வைக்கிற நேம். இதுக்கு வந்து நான் என்ன கலர் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஷ்டாக் 3498db அப்படின்றத வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ கலரை வச்சுக்கிறேன். இதை போட்டுட்டு நான் இங்க வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் கலரு. இந்த டெக்ஸ்ட் கலருக்கு என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஷ்டாக் FFF அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். இது வந்து டெக்ஸ்ட் கலராகவே வந்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட எந்த ஸ்டைலுமே வந்து அப்ளை ஆயிருக்காது. ஏன்னா நம்ம அதை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. இதை வந்து நம்ம குளோபலா எடுத்துக்கலாம் தான் சொன்னேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கண்டென்ட் இருக்குல்ல, டாட் கண்டென்ட். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் எங்கேருந்து எடுக்கிறேன்றத பாருங்க. இந்த வேர் கீவேர்டுன்றத போடணும். இந்த வேர் கீவேர்டு என்னன்னா அதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எனக்கு இந்த மெயின் பிஜி கலர் இதை வந்து வச்சுக்கிறேன். நான் இங்க வந்து இது வந்து ஒரே பேஜ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து இதுவா இருக்கும். இதே நீங்க வேற பேஜ்லயும் யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து இந்த ரூட்குள்ள இருக்கிறது வந்து குளோபலா இருக்கும். இதை எங்க வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட வேரியபிள்ஸோட அட்வான்டேஜ். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் கலரையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதே பார்த்துடலாம். கலர்ல போட்டுறேன். மறுபடியும் வந்து எனக்கு வேர் கீவேர்டு போடுறேன். இந்த வேர் கீவேர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டெக்ஸ்ட் கலர் இருக்கும். நம்ம இந்த டெக்ஸ்ட் கலரும் வந்துருச்சு. இது பார்க்க கொஞ்சம் அக்லியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதுக்கு வந்து பேடிங் கொஞ்சம் கொடுத்துடலாம். ஒரு 20 pixக்கு வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸையும் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 pixக்கு வந்து அதையும் வந்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். பொசிஷனை வந்து ரிலேட்டிவ்க்கு மாத்தி விடுறேன். போட்டேன்னா இப்படிதான் வந்து என்னால வந்து ஒரு வேர் கீவேர்டை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இதே வந்து நீங்க இன்னும் கூட என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிஃபோர் கண்டென்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஸ் சூடோ எலமெண்ட்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். நீங்க சிஎஸ்எஸ் சூடோ எலமெண்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லயே வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஏன் அதுல சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிஃபோர் இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம HTML போய் ஆட் பண்றதுக்கு பதிலா சிஎஸ்எஸ்ல என்னால வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஒரு டேக் எக்ஸ்ட்ராவா இல்லாம பிஃபோர்லயும் ஆட் பண்ணிக்கலாம், ஆஃப்டர்லயும் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வீடியோல எதுக்கு நம்ம அதை வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதை பத்தி டீடைல்டா டெடிகேட்டடா போட்டோம். இதுல அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம வேரியபிள்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் வந்து என்னால வேர் கீவேர்ட் போட்டு என்னால ஒரு விஷயத்த வந்து எடுக்க முடியும். நீங்க வந்து இது வந்து பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலருக்கு தான் இல்லை, நீங்க என்ன வேணா வச்சு நீங்க அதை வந்து இங்க யூஸும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வித் வைக்கலாம். வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 weeks வச்சுட்டு அதையுமே நீங்க வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நான் வந்து சொல்றேன்.
இந்த வேரியபிள்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல நம்ம ஒரு விஷயத்துல ஒரு வித் வந்து எனக்கு ஒரு 20 வியூ வித் தான் அந்த இடத்துல வேணும் அப்படின்னா ஒரு நிறைய இடத்துல யூஸ் பண்றோம்னா ஒவ்வொரு இடத்துல 20 வியூ வித்ன்னு போறதுக்கு பதிலாக நான் அதை ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுட்டு அங்கேருந்து எடுத்து நான் மொத்தமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள்ஸ்ன்ற கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.